விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம், லட்சுமி யோகம், குபேர யோகங்கள் பெரும் வழிவகைகள் என்ன? முதல்ல என்ன விஷயம்னா, ஒரு ராசி ஒரு ஜாதகம் ஜெயிக்க பாக்யாதிபதி வலுவாக இருக்கணும். பாக்யாதிபதி 9ஆம் அதிபதிங்க. 9ஆம் அதிபதி அவர் தான் மிராக்கிள் பண்ணுவார். ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு. பாக்யாதிபதின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அது மட்டுமா, 11ஆம் அதிபதியும் முக்கியம். அனைத்து வகை லாபங்கள் வழிபாடு செய்து வர குபேர மந்திரங்கள், அதாவது லட்சுமி கடாட்ச மந்திரங்கள் ஒழித்து கொண்டிருக்க நிச்சயம் பெரும் செல்வத்தை கொடுத்துருங்க. இது நிறைய பேருக்கு கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த குபேரனை வசியப்படுத்துவதற்கு உண்டானது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம், லட்சுமி யோகம், குபேர யோகங்கள் பெரும் வழிவகைகள் என்ன? பொதுவாக அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நான் என் லைவாக என் கிளைண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆன விஷயத்த அது உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். பணம் ஒருத்தர்கிட்ட மட்டும் அதிகமாக தங்குகிறது. எப்போயுமே தங்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? அப்புறம் ஒரு சிலருக்கு தங்கிட்டு நிறைய பேர் மிஸ் ஆயிருக்கு, கீழே இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கு என்ன? ஒருத்தருக்கு பணமே தங்கலை. பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம், குபேர யோகம் தங்குவதற்கு வீட்டில் ஒரு சில அமைப்புகள், ஒரு சில வசியங்கள் செய்யணுங்க. பொதுவாக கடவுள் மந்திரம் போகிறேன், கோயிலுக்கு போகிறீங்க, வான்னு கூப்பிட்டுறீங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறதுக்குன்னு அமைப்பு இருக்கா? அதுக்குண்டான வழிவகைகள் இருக்கா? அதைத்தான் இன்றைக்கி பேச போகிறோம். சரி, முதல்ல புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகள் சந்தேகம் தான் முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல என்ன விஷயம்னா, ஒரு ராசி ஒரு ஜாதகம் ஜெயிக்க பாக்யாதிபதி வலுவாக இருக்கணும். பாக்யாதிபதி 9ஆம் அதிபதிங்க. 9ஆம் அதிபதி அவர் தான் மிராக்கிள் பண்ணுவார். அதிர்ஷ்டம், யோகம், லக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். புரியுற மாதிரி சொன்னால், சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், சின்னதில் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு மார்க்கில் மிஸ் ஆச்சு, இதெல்லாம் சொன்னால் பாக்யாதிபதி உதவி பண்ணலன்னு அர்த்தம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க, திருதுப்புன்னு கிடச்சிதுங்க, வெயிட்டிங்கில் போட்டாங்க, சரிங்க எல்லாம் இறைவனுங்க அப்படின்றாங்க. இது ஒரு கேட்டகரி. அப்போ நம்ம கை தூக்கி விட ஒருத்தங்க தேவைப்படுறாங்க இல்லையா? அதுதான் இந்த பாக்யஸ்தானம். பொதுவாக ஜாதக ரீதியாக நிறைய பார்க்கணும், அதில் வலுப்படுத்தலாம். பாக்யாதிபதி கேந்திரமோ திரிகோணமோ ஏறி நல்ல நிலைமையில் இருந்தால் நமக்கு வலுவாக இருக்கணும். அது ஒரு கான்செப்ட். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அதுதானே. அப்போ பாக்யாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து குடும்ப ரீதியாக பணம் தாங்கன்னா 2ஆம் அதிபதி முக்கியங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு. பாக்யாதிபதின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அது மட்டுமா, 11ஆம் அதிபதியும் முக்கியம். அனைத்து வகை லாபங்கள். இந்த கேள்வி 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருமா? 8ஆம் அதிபதி தவறல. 11ஆம் அதிபதி 8-11 தொடர்பு ஒரு புதையல் யோகம் மாதிரி தான் வரும். அதனால் லாபங்களே. இப்போ இவங்களை நம்ம வசியப்படுத்தணும், வலுப்படுத்த வேண்டிய ஜாதகம். ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். பொது பாக்யாதிபதி வலுப்படுத்தணும்னா சந்திரன், பொதுவாகவே சந்திரனை வலுப்படுத்த வேண்டும். சந்திர அம்சத்தை வலுப்படுத்தணும். இதில் முக்கியமான விஷயம்னா, சந்திரனை நம்ம ராசிக்கு கொண்டு வந்தால் நீச்சமாயிரும், செவ்வாயை அங்கே கொண்டு போனால் நீச்சமாயிரும். அப்போ சந்திரனை 11ஆம் வீட்டு அடிப்படையிலையோ 2ஆம் வீட்டு அடிப்படையில் தான் பரிகாரம் கொடுக்குங்க. சுச்சமே நிறைய பேர் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி செவ்வாய் எவ்வளோ நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இதான். முதல்ல நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அடிக்கடி செஞ்சிடும். வீட்டிலையே முருகர் வழிபாடு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய நிச்சயம் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். அப்போ 2வது குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடுங்க. குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது முத்துக்குமார சுவாமி, அதாவது முருகர் பேரில் முத்துக்குமார சுவாமி அப்படின்னு அந்த அம்சத்தில் வரலாம். நான் நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மோதிர ரீதியாக கொடுத்துருக்கேன். வாழ்வியல் ரீதியாக பரிகாரத்துக்கு ஒரு மோதிரத்தில் தங்கத்தில், குறிப்பாக தங்கமில்ல தாமிரம் கூட பண்ண தங்கத்தில் ஒரு முத்து வைத்த மோதிரம் அணிந்து செயல்பட இந்த யோகத்தை கொடுக்கணும். இப்போ பாக்கியமாக பாதகமாக அதை லக்ன ரீதியாக எடுக்கணும். இந்த பாதகம்ங்கிறது நம்ம அது உறவு ரீதியாக வரும். அப்போ முத்து வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சில சார் முத்து வச்சு பயமாக இருக்குது, நான் ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா உணவு தானம், குறிப்பாக இனிப்பு தான ரீதியாக கொடுக்கலாம்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணும் பொழுது பணத்தை வசீகரிக்க அமைப்பு உண்டு. இந்த பாக்கியாதிபதி வலுப்படுத்திடுறோம். ரைட். ரெண்டாவது, குழந்தை வடிவத்தில் குழந்தை வேலப்பர் முருகர், இது நல்லாயிருக்கும். அடிக்கடி நல்லா கவனிச்சுக்கோங்க, அடிக்கடி சந்தனம், மஞ்சள், இதில் ஒரு தானம் கொடுக்கலாம், இல்லை இதில் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பு. பொதுவாகவே குபேரத்துவம் பெறணும் அப்படின்னாலே என்ன ஒன்று, அங்கே ஒரு நீர் தண்ணி வந்துடணும், ஒரு ராசிய தண்ணீர். இப்போ குபேரன் மற்றும் லக்ஷ்மி படங்கள் வைத்து கூட மஞ்சளில் விநாயகர் பிடித்து வச்சு ஒரு அருகம்புல் வைத்து ஒரு காப்பர் தண்ணியில், அதுவும் காப்பர் தண்ணியில் பூக்கள் போட்டு வழிபாடு செய்து வர குபேர மந்திரங்கள், அதாவது லட்சுமி கடாட்ச மந்திரங்கள் ஒழித்து கொண்டு இருக்க நிச்சயம் பெரும் செல்வத்தை கொடுத்துருங்க. இது நிறைய பேருக்கு கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த குபேரனை வசியப்படுத்துவதற்கு உண்டானது குபேர மந்திரங்கள் நிறையா இருக்குது. இது பண்ணோன்னே என்ன ஆகணும், கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு அந்த காலத்தில். நீ கூரையெல்லாம் பிச்சுட்டு கொடுக்காது. அப்போ அதுக்குண்டான அந்தளவுக்கு கூரை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும். மைண்டு ரீதியாக நமக்கு ஒருத்தர் தூக்கி வந்து டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த லட்சுமி கடாட்சம் குபேர யோகம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்வ நிலை பெருகும், கடன் அடைபடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கலுக்கு உண்டான இதாக இருக்கும். அப்புறம் கணவன் மனைவி அந்யூன்யம், குழந்தை பிறப்பு, குழந்தை செல்வங்கள் வரணும் விதி. அப்போ 16 வகை செல்வங்களில் குழந்தை செல்வங்களும் வந்துடும். அப்போ அஷ்டலக்ஷ்மியோட அருளும் கிடைக்கும். லக்ஷ்மி வசியப்படுத்தப்படுத்த நம்ம மகாலட்சுமி, பொதுவாக லட்சுமி வசியப்படுத்தப்படுத்த வரும். இது இத்தனை அம்சம் சிறப்பாக இருக்கும். ரைட். பொதுவாகவே இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கணும், 11ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், பெருமாள் வழிபாடு எல்லாம் திருப்பதி ஒரு முறை சென்று வருது. திருப்பதி வெங்கடாச்சலபதி பாலாஜி அம்சத்தை வழிபாடு செய்ய, இதெல்லாம் ஒரு வசியப்படுத்துறதுக்கு உண்டான இதாக இருக்கும். ரைட். பொதுவாகவே லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க, அழைச்சிட்டோம், வீட்டுக்கு வந்து தங்கணும்னு வைங்களேன். லக்ஷ்மி தங்கக்கூடிய வாசம், வசியம் செய்யக்கூடிய விஷயங்கள், அது அங்கே தங்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா பால், தயிர், தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், பட்டை, கிராம்பு, வெத்தலை, பாக்கு, பசுவின் பின்புறம், துளசி, இது அத்தனையுமே வசியப்படுத்தக்கூடியது. நான் எளிமையாக ஒருத்தர் கொடுத்துருக்கேன். எல்லா பெரிய பணக்காரங்களும் பெரியரும் பண்ணுற இந்த ஒரு பரிகாரம், பொது பரிகாரம்னா, ஒரு மஞ்சள் துணியில் அவங்க பச்சை கற்பூரம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை வச்சு கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல கேஷ் பாக்ஸை புழங்க ஆரம்பிக்கணும். அப்போ அங்கே பணம் வைக்க பணம் 1 10ஆக மாறும் சூழ்நிலை என்று. ஜென்ஸு லேடிஸில் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கிறாங்க. இது பண்ணிக்கலாம். இது மிகுந்த யோகத்தை கொடுக்குங்க. இது அவங்க வாழ்வில் பெரிய யோகத்தை கொடுத்த அம்சங்கள். இது பல பேர் வசியம் பண்ணுறது. ரைட். அடுத்தது, பொதுவாகவே ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா சமையல் அறை சுக்கிரனோட அம்சம்ங்க. வீடு பொதுவாக நல்ல ஸ்மெல் இருக்கணும், அசுத்தமான ஸ்மெல் இருக்கக்கூடாது, பழைய பொருட்கள் அதிகமாக வைக்கக்கூடாது, சமையல் அறை நீட்டாக இருக்கணும். அங்கே பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் வைக்கக்கூடாது, அதை தூக்கி வெளியே போடணும். அப்போ அங்கே அது ஒரு வசியம் பண்ணுறது. ரெண்டாவது, இந்த கேஸ் ஸ்டவ்னால் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். பரணிங்கிறது சுக்கிரனை குறிக்கும், காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்போ அந்த இடத்த நீட்டாக இருக்கிறது, அதெல்லாம் பயன்படுத்தும் போது நீட்டாக நான் போகும்போது இந்த வாசத்துக்குள்ள போகும்போது போய் செக் பண்ணுவேன், இந்த கேஸ் டியூப் இதுதான் இருக்குன்னு. அவங்க வாசத்துக்கு வந்தவங்க கேஸை பார்ப்பாங்களான்னு, ஏன்னா அதை பார்க்கும்போது தான் தெரியும் வீட்டில் கேஸ் சரியாக லீக் ஆகிட்டுருக்கு, சரியாக இல்லை, பிரச்சனையாக இருக்குது. இல்லை 4 பர்னர் இருக்கிற கேஸில் வச்சு தான் நான் பார்ப்பேன். அப்போ கேட்பேன், வீட்டில் யாருக்கா தைராய்டு இருக்கா, இல்லை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கா, அதெல்லாம் கேட்பேன். இல்லை அங்கே கணவன் மனைவி அந்யூன்யம் குறைவாக இருக்கும், பிரிஞ்சிருக்கீங்களா, அதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் தொழில் ரீதியாக அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோன்னு வந்துடும். இதெல்லாம் அந்த வழிவகை செய்யக்கூடிய அம்சங்கள். அப்போ இந்தளவுக்கு சொல்ல முடியும். இப்போ பொதுவாக இந்த வசியப்படுத்துறதுக்கு இந்த அம்சங்கள் பண்ணிக்காங்க. குறிப்பாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு, அதுக்குண்டானது லட்சுமி கடாட்சம், கனகதாரா சோத்திரங்கள், இதெல்லாம் கேட்டுட்டு வர லக்ஷ்மி காயத்ரி, இதெல்லாம் மிகுந்த வலிமையை கொடுத்தே தீரும். நான் தீர்த்தம் சம்மந்தப்பட்ட தீர்த்தம், மழை நீர், இதுவே வலுவானது, இதுவும் பயன்படுத்தலாம். ரைட். பொதுவாக வீடு க்ளீன் பண்ணும்போது நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது தான், கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணுங்க. பொதுவாக இது சந்திரனை சொல்கிறோம், இதே உங்கள் லக்ன ரீதியாக மற்ற அம்சங்கள் ரீதியாக பார்த்து எப்படி எடுக்கலாம். நான் ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு திரைப்பட டைரக்டர், அவரும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், ஏடியாவே இருக்கேன், கிடைக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஒரு பரிகாரம் கொடுத்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 16 நாள் கழித்து ஒரு அப்டேட் பண்ணது. ஒரு ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி சொன்னார்,
ஓகேன்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோவை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. பார்த்து அடுத்த நாளே பார்த்து அவருக்கு பிடிச்சி போச்சு. அதுலேருந்து 3வது நாள் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகி 4வது நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பட்ஜெட் டீட்டெயில் கொடுங்கன்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. அப்போ அது படம் வரட்டும். அப்போ அந்தளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு அது நடந்தது ஒன்று. இன்னொரு வேறு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க பையன் இவங்களுக்கு வேலை கிடச்சிது. பர் ஆனம் 24 or 34 lakhs பர் ஆனம் அந்த மாதிரி ஸ்டார்டிங் கேம்பஸ் இன்டர்வியூலே கிடச்சிது. அந்தளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக கிடச்சிது. அப்போ திறமையான பையனுக்கு இது பண்ணும்போது இன்னும் அதிக கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கக்கூடிய அம்சம் கிடச்சிது. ஆக உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்பாக சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு செய்ய முடியும் என்பது தாராளமாக சொல்லலாம். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணால் அந்த நண்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.